இந்திய அரசமைப்பு சட்டத்தில் அதிகார பகிர்வு என்பதை எப்படி வச்சிருக்கிறான்னா, யாரும் ஒருத்தரை இன்னொருத்தர் மேவிட முடியாது. இவங்க தான் ஃபுல் பவர், கிடையவே கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மினிஸ்ட்ரியை டிஸ்மிஸ் பண்ற ரைட்டு பிரசிடென்ட் இருக்கு. ஒரு மினிஸ்ட்ரி செல்லாதுன்னு அறிவிக்கக்கூடிய அதிகாரம் உச்சநீதிமன்றத்துக்கு இருக்கு. பீகார்ல ஒரு டெசிஷன் எடுத்தாங்க. பீகார் சட்டமன்றம் உருவான போது மெஜாரிட்டி இப்ப இல்ல, மெஜாரிட்டி சரியா வரலன்னு சொல்லி ஐயா அப்துல் கலாம் பீரியட்ல அந்த ஸ்டேட் அசம்பிளியை டிசால்வ் பண்ணாங்க. கோர்ட் ஒத்துக்கலையே, கோர்ட் ஒத்துக்கல. அந்த அவங்க சட்டசபையை ஃபேஸே பண்ணாம இதை கவர்னர் பிரசிடென்ட்டுக்கு எழுதி டிசால்வ் பண்ணது தவறு. ஜனாதிபதி தவறுதலாக வழிநடத்தப்பட்டார். ஜட்ஜ்மெண்ட்ல வார்த்தை அப்துல் கலாமுக்கு கோர்ட் கொடுத்த வார்த்தை, ஜனாதிபதி தவறுதலாக வழிநடத்தப்பட்டார் அப்படி. அந்த வார்த்தைக்கு அவர் துடிச்சு போயிட்டார். நான் திருப்பி திருப்பி சொன்னேன் அதை டிஸ்மிஸ் பண்ண வேண்டான்னு, என்னை கட்டாயப்படுத்தி டிஸ்மிஸ் பண்றதுக்கு இல்லை, கையெழுத்து போட வச்சாங்க. ஆனா அதுக்காக நான் விலகிறதுக்கு கூட தயாரா இருக்கிறேன் அப்படின்னார் டாக்டர் அப்துல் கலாம். இதை எதுக்கு சொல்ல வரேன்? ஒரு சட்டமன்றத்தில் அதை நீக்குகிற உரிமை ஜனாதிபதிக்கு சட்ட புஸ்தகத்தில் இருக்கு. நீக்கியது செல்லாது என்று அறிவிக்கிற உரிமை உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்குது. எவ்வளவு பியூட்டிஃபுல்லா பின்னிருக்காங்க பாத்தீங்களா அந்த அதிகாரத்தை. ஜனாதிபதி ஒரு உத்தரவு போடுறாரு, அந்த உத்தரவு செல்லாதுன்னு போடுறதுக்கு ரைட்டு.